வெல்கம் டு மை சேனல். நமக்கு ஒரு விஷயம் பழகிடுச்சுன்னா, நான் இது பழகிட்டேன், எனக்கு இதுக்கு பழகிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை ஒரு 10 விதமாக எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போமா? இப்போ தான் நான் அதுக்கு பழகிட்டேன், இப்போ தான் எனக்கு அது பழக்கமாயிருச்சு அப்படின்லாம் சொல்கிறோம்ல வச்சுக்கோ. அதுக்கு இங்கிலீஷில் ஐ யூஸ்ட் டு இட் நவ். ஐ யூஸ்ட் டு இட் நவ். ஆரம்பத்தில் எனக்கு அது பழக்கம் இல்லை, ஆரம்பத்துலலாம் எனக்கு அது பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஐ வாஸ் நாட் யூஸ்டு டு இட் இன் தி பிகினிங். ஐ வாஸ் நாட் யூஸ்டு டு இட் இன் தி பிகினிங். கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை பழகிட்டேன், கஷ்டமாக இருந்தாலும் நான் அதை பழக்கப்படுத்திக்கிட்டேன். ஈவன் இஃப் இட் இஸ் டிஃபிகல்ட் ஐ எம் யூஸ்டு டு இட். ஈவன் இஃப் இட்ஸ் டிஃபிகல்ட் ஐ எம் யூஸ்டு டு இட். மெதுவாக நான் அதுக்கு பழகிட்டே இருக்கேன். இப்போ தான் மெதுவாக ஸ்லோவாக நான் பழகிட்டே இருக்கேன். ஐ எம் ஸ்லோலி கெட்டிங் யூஸ்டு டு இட். ஐ எம் ஸ்லோலி கெட்டிங் யூஸ்டு டு இட். அவர்கள் இறுதியில் அதற்கு கடைசியாக எப்படியோ அவங்க அதுக்கு பழகிட்டாங்க. They eventually got used to it. They eventually got used to it. நீ அதுக்கு பழகிட்டியா? நீ அதுக்கு பழகி விட்டீர்களா அப்படின்னு சொல்லி கொஷினாக கேட்டோம்னா, ஆர் யூ யூஸ்டு டு இட்? ஆர் யூ யூஸ்டு டு இட்? சில வாரங்கள் கழித்து நீ அதுக்கு பழகிக்குவ. இன்னும் கொஞ்சம் வீக்ஸ் போச்சா நீ அதை பழகிக்குவ. ஆஃப்டர் அ ஃபியூ வீக்ஸ் யூ வில் பி யூஸ்டு டு இட். ஆஃப்டர் அ ஃபியூ வீக்ஸ் யூ வில் பி யூஸ்டு டு இட். தினசரி பயிற்சி செஞ்சவுடன் நீ அதுக்கு பழகி விடுவாய். டெய்லி நீ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தனா உனக்கு அது பழக்கமாயிரும். ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் டெய்லி யூ வில் பிகம் யூஸ்டு டு இட். ஒன்ஸ் யூ ப்ராக்டிஸ் டெய்லி யூ வில் பிகம் யூஸ்டு டு இட். இது வரைக்கும் இது விசித்திரமாக இருந்தாலும் நீ அதை சீக்கிரம் பழகிக்குவ. இது கொஞ்சம் பார்க்க விசித்திரமாக இருந்தாலும் நீ அதை சீக்கிரம் பழகிக்குவ. ஈவன் இஃப் இட்ஸ் ஃபீல் ஸ்ட்ரேஞ்ச் நவ் யூ வில் சூன் பி யூஸ்டு டு இட். ஈவன் இஃப் இட்ஸ் ஃபீல் ஸ்ட்ரேஞ்ச் நவ் you will soon be used to it. இப்போ நல்லா தெளிவாக தெரியுது, அவன் ஃபுல்லாக அதுக்கு பழகிட்டான். பாரேன் நல்லா தெளிவாக தெரியுது, அவன் அதற்கு முழுமையாக பழகிட்டான் அப்படின்றதுக்கு. By now it's clear that he is completely used to it. By now it's clear that he is completely used to it.